குவாரி கருத்து கேட்பு கூட்டம் பொதுமக்கள் எதிர்ப்பால் பரபரப்பு ஏற்பட்டது. தாராபுரத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் முன்னிலையில் குவாரி அனுமதி வழங்குவது குறித்து கருத்து கேட்பு கூட்டத்தில் பொதுமக்கள் எதிர்ப்பால் பரபரப்பு ஏற்பட்டது. தாராபுரம் மனக்கடவு கிராமத்தில் மகேஸ்வரி என்பவர் ஏற்கனவே குவாரி நடத்தி வருகிறார். அருகில் 3 ஏக்கர் பரப்பளவில் குவாரி விரிவாக்கம் செய்வதற்காக அரசின் அனுமதி பெற பல்வேறு துறைகளுக்கு விண்ணப்பித்திருந்தார். திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் தாராபுரம் பழனி ரோட்டில் உள்ள தனியார் ஓட்டலில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்துக்கு சிறப்பு டிப்டி கலெக்டர் குமரையா தலைமை தாங்கினார். மாவட்ட சுற்றுச்சூழல் துறை கோட்ட பொறியாளர் சத்யன் முன்னிலை வகித்து பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுமாறு கூறினார். முதலில் குவாரி அமைவது பற்றி சர்வே செய்த சேலத்தை சேர்ந்த தனியார் நிறுவனம் சேட்டலைட் மூலம் எடுக்கப்பட்ட சர்வேயின் காற்று மாசுபடுவது, நீர்நிலைகள் பாதிப்பு, விவசாயத்திற்கோ பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படாது என்பதை படங்களுடன் புள்ளி விவரங்களுடன் தெரிவித்தனர். தொடர்ந்து குவாரி அமைவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து நிறுவனத்தில் வேலை செய்பவர்கள் உட்பட பலரும் கருத்துக்களை பதிவு செய்தனர். அப்போது பொதுமக்களும் விவசாயிகளும் குவாரி அமைந்துள்ள இடத்தில் வசிக்கும் விவசாயிகளிடமிருந்து பொதுமக்களிடம் கருத்து கேட்காமல் ஆதரவாக கருத்து கூறுவதற்கு வாய்ப்பளிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் சிறிது நேரம் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. சுற்றுச்சூழல் கோட்ட பொறியாளர் தொடர்ந்து பொதுமக்கள், விவசாயிகள் கோரிக்கைகளும் பதிவு செய்யப்படும். இங்கு தெரிவிக்கும் கருத்துக்கள் அனைத்தும் வீடியோ ரெக்கார்டிங் செய்யப்பட்டு சென்னையில் உள்ள உயரதிகாரிகளுக்கு அளிக்கப்படும். அதிகாரிகள் இந்த பதிவுகளின் அடிப்படையில் அனுமதி குறித்து பரிசீலிப்பார்கள் என்று கூறினார். இதை ஏற்றுக்கொண்ட பொதுமக்கள் தரப்பில் மணக்கடவு, பச்சாப்பாளையம் குவாரி அமைந்துள்ள பகுதியை சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கூறுகையில், காற்று மாசு காரணமாக சளி உட்பட பல்வேறு தொந்தரவுக்கு ஆளாவதாகவும், விவசாயம் பாதிக்கப்படுவதாகவும், குவாரி ரோடு பாதிக்கப்பட்டு பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் சிரமப்படுவதாகவும் விரிவாக எடுத்து கூறினார்கள். மேலும் அப்பகுதியில் விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு நிலத்தடி நீர் மாசுபட்டு உள்ளதாக கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டது. 3 மணி நேரத்துக்கும் மேலாக பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்பட்டது. தொடர்ந்து கூட்டத்தின் இறுதியில் உயரதிகாரிகளுக்கு இந்த பதிவுகளை அனுப்பி இறுதி முடிவு செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இதையடுத்து கூட்டம் முடிவடைந்தது. மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் திருப்பூர் தேர்தலுக்கும் ஏனைய அரசு அதிகாரிகள் அவர்களுக்கும் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி, இந்த பொதுமக்கள் கருத்து கூட்டமானது திருமதி வி. மகேஸ்வரி சாதாரண மற்றும் கிராம 7.60.50 ஹெக்டர்களாகவும், இந்த குழுமத்தினான மொத்த முதலீடு பார்த்தீங்கன்னா 57,30,000 அதே மாதிரி சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியானது 5 லட்சம் ஆகும். இது பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் கருத்து கூட்டத்துக்கான செய்தித்தாள்களும் தெளிவாக காண்பிக்கப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் கருத்து கூட்டத்துக்கான நம்மளுக்கு நோட்டீஸ் சுரங்கத்தை பற்றி ஒரு அறிமுகம். திருமதி வி. மகேஸ்வரி அவர்கள் 10ஆம் வகுப்பு கல்வி செய்வதற்காக புயல் மற்றும் சுரங்கத்திற்கு விண்ணப்பித்தார். அது எப்படி அளிக்கப்பட்ட கடிதத்தின் பேரும் பார்த்தீங்கன்னா இங்கே தெளிவாக காண்பிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 மீட்டர் சுற்றளவில் உத்தேசிக்கப்பட்ட சுரங்கம் மற்றும் நடப்பில் உள்ள சுரங்கங்கள் வெளியே பெற வேண்டும். இந்த குறிப்பிடக்கூடிய கடிதத்தின் பேரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக காண்பிக்கப்பட்டுள்ளது. இது திட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த சுரங்கத்தின் பேர் பார்த்தீங்கன்னா திருமதி வி. மகேஸ்வரி சாதாரண மற்றும் கிராமமாகவும், புலையில் பார்த்தீங்கன்னா 863 பரப்பளவு பார்த்தீங்கன்னா 3 ஹெக்டர்களாகவும், நிலத்தின் உடைப்பாடு பார்த்தீங்கன்னா 10,000 ஆகும். அருகிலுள்ள கிராமம் பார்த்தீங்கன்னா பச்சைப்பாளையம் 900 மீட்டர் தென்கிழக்கிலும், அதே மாதிரி பேர்பட்டி பார்த்தீங்கன்னா 1.42 கிலோமீட்டர் வரைக்கும். அருகிலுள்ள நகரம் பார்த்தீங்கன்னா தாராபுரம் 8 கிலோமீட்டர் எல்லாம் நம்ம தெளிவாக காண்பிக்கிறது. இது உத்தேசிக்கப்பட்ட சுரங்கமானது புதிய சுரங்கம். அந்த சுரங்கத்தின் புகைப்படம் வந்து தெளிவாக காண்பிக்கப்படுறாங்க. முதல் 5 வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா 2,76,400 மீட்டரும், அடுத்த 5 வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா 2,51,000 வந்து இதில் தெளிவாக காண்பிக்கப்பட்டுள்ளது. இது பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் இருக்கிற நிலப்பரப்பு 2.5 சுவாசிக்கிற அளவு தூசியின் அளவாகும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிபிசிபி நான் சொல்லி மேரேஜ் ஆரம்பில் இருக்காங்க. எந்த ஒரு பாதிப்பு இது ஒலி அளவு வயசு படம் தெளிவாக காண்பிட்டு ஒலி வந்து 2ஆக பிரிப்பாங்க. பகல் நேரம் இரவு நேரமும் குடியிருப்பு பகுதி தொழில் பகுதியாக 2ஆக பிரிப்பாங்க. இதெல்லாமே சிபிசிபி நாம்ஸ் படி வேரியேஷன் ஆரம்பில் இருக்காங்க. நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சுரங்கம் வரலாம், நம்மளுக்கு என்ன பாதிப்புகள் வரலாம், அதுக்கு நம்ம எல்லாம் தடுப்பு நடவடிக்கை கொடுக்குறோம் அப்படின்னு தெளிவாக சொல்லப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லை சொல்கிறோம். ஸோ இது வந்து நம்ம டிப்பர் எடுத்துட்டு போகும்போது வந்து தார்பாலிங் போட்டு போகிறதுனால நம்ம வந்து தூசிகள் அதிகமாக பரவாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து ஒலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சத்தம் அதிகமாகும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு குழிக்கும் இன்னொரு குழிக்குனால டிஸ்டன்ஸும், அதே மாதிரி குழியோட ஆழம், ஒரு குழி மரம் எதுக்குன்னா தூசிகள் அதிகமாக பராமல் இருக்க அதே இடத்துல இருக்கிறதுக்காக மரங்கள் நடப்படணும் தெளிவாக தெரிவிக்கிறது. அது இல்லாமல் இந்த சுரங்கம் வரதுனால இந்த பஞ்சாயத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிவிக்கிறது. அது இல்லாமல் இந்த சுரங்கம் வரதுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நேரடியாக 35 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெளிவாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வாய்ப்பை அளித்த மரியாதைக்குரிய துணை ஆட்சியர் சிறப்பு திருப்பூர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் திருப்பூர் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் பி. தேவராஜ். நான் தாராபுரத்தில் வசித்து வருகிறேன். இந்த தொழிலில் நேரடியாக சுமார் 20 ஆண்டு காலமாக நான் ஈடுபட்டு வருகிறேன். இதில் உள்ள நன்மை தீமைகளை நான் நன்கு அறிவேன்.
உள்ள நிதியில் தான் சுகாதாரம், கல்வி, நெடுஞ்சாலைத்துறை, கட்டுமானத்துறை இது சம்பந்தமான அனைத்து தொழில்களுக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கிறது. அதனால் இந்த குவாரி கொடுப்பதற்கு எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சர்க்கல் மற்றும் என்சார் பொருட்கள் தங்குதடை மூலமாக விலை குறைவாகவும் கிடைக்கிறது. மேலும் இந்த குவாரியால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல நூற்றுக்கணக்கான பொருட்கள் பயன்படுத்தலாம். செலாமலை கிராமத்திலிருந்து வரேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் கட்டுமான பொருட்களுக்கு வந்து கட்டுமான தட்டுப்பாடு அதிகமாக இருக்குதுங்க. இந்நிறுவனம் வந்தால் அதிகபட்சமான கட்டுமான பொருட்கள் கிடைக்குங்க. இதன் மூலம் நிறைய பேர் பயனடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறுவனம் மாடு மேய்க்க முடியல, ஆடு மேய்க்க முடியல, ஒரு புகை வந்து அடிச்சு இந்த 10-20 வருஷமா அந்த மொட்டைப்பாறையை விட்டு பூரா புகையை அடிச்சு நான் ஆடு மாடே விட்டு போட்டேன். ஒண்ணுமே பண்ண முடியல. வீடு பூரா கிராக்கு, வேட்டு போட்டு போட்டு வீடு பூரா கிராக்கு. ஒரு 500 கலகரக்கே இடம் இல்லை. அப்புறம் ஏதோ இப்படித்தான் வருவியா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்றான், சரிங்க சரிங்க நீங்கள் வர்றீங்க அப்படின்ட்டு போறாங்க. விட்டீங்க, இவ்வளவு நாளா விட்டாச்சு. அந்த கவர்மெண்ட் பாறையெல்லாம் விட்டாச்சு. அந்த குழிகளை போய் பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த குழி போய் பார்த்துட்டு நீங்க பாருங்க. மேல இருந்து பாத்தீங்கன்னா கீழே கிருகின்னு வந்து விழுந்துருவீங்க. பூர்வீகமா இருக்கிறவங்க எங்க போறது? அது பூர்வீகமா வச்சிருக்கிறவங்க எங்க போறது? அடுத்தூர்காரங்க சொல்றாங்க அங்க இருக்கிறது எல்லா சூழ்நிலையும் இருக்குதுன்னு. அடுத்தூர்காரங்க சொல்றாங்க உள்ளூர்காரங்க எங்க போறது? இத்தனை தலைமுறையா இருக்கிறவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? குழந்தைங்க ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுறாங்க. அதுல இருந்து வர டஸ்டோ அந்த வண்டியே போக முடியல. அந்த லாரிக்காரங்க மூவ் ஆகிறது இல்ல, சைடு எடுக்கிறது இல்ல, இடிச்சு தூக்கி போட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் சொன்னா பூரா ரூல்ஸ் பேசுறாங்க. அப்ப கருத்து கேட்க கூட்டு வந்தது அப்ப எதுக்கு? எல்லா கருத்து சொல்றது நீங்க பார்த்து கவர்மெண்ட் பார்த்து பர்ஃபெக்ட்டா பண்ணுங்க. கல்குவாரி எங்களுக்கு வேண்டாம், அவ்வளவுதான். குழந்தைங்க அஃபெக்ட் ஆகுறாங்க. ஃபியூச்சர் ஜெனரேஷன் இதனால பாதிக்கப்படுது. இருக்கிறவங்க விடுங்க, வயசானவங்க விடுங்க, இருக்கிறவங்க குழந்தைகளுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? அதுதான் என்னோட கேள்வி. உங்க பேரு ஊர்மா? பச்சாவளையம் சுமதி. எங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க பசங்க அத்தனை பேர்த்தையும் கொண்டு போய் விட்டு கூட்டிட்டு வந்து பூரா குழி மேடமா இருக்குது. ராலிக்காரர் வந்தா கேட்டா என்னங்கிறாங்க, உடனே நாங்க கவர்மெண்ட்ல ரோட்டுக்கு பணம் கட்டி இருக்கிறோங்கிறாங்க. யாரு அதை கேக்குறாங்க? யாரு பேசுறாங்க? யாரு எதுவுமே பேசுறது கிடையாது. கேட்டா ராலிக்காரர் கூட எதுத்தாமா பேசுறாங்க. கேட்ட என்னமாங்க தெரியுங்களா? பொம்பளை வண்டி ஓட்டிட்டு வராங்க, பொம்பளை கொண்டு விட்டுறாங்க. முந்தா நாள் அப்படித்தான் ராலி கொண்டாந்து எதுக்க நிறுத்திட்டு பேசுறாங்க. அவங்க என்னங்கிறாங்க, உடனே என்னங்கிறாங்க, நாங்க அப்படித்தான் ஓட்டுவா அப்படிங்கிற. அப்படி அந்த இடத்துல 6 ஆம்பளை இருக்கிறாங்க எங்க ஊர்ல இருந்து கேக்குறதுக்கு. எந்த சேஃப்டி கிடையாது. இப்ப பேசுறீங்கன்னா எங்களுக்கு அந்த இடத்துல ராலி ஓடக்கூடாது, எங்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேணும், அந்த ஊர்ல நாங்க இருக்க முடியாது. எந்த ஆம்பளைக்கு அதுக்கு ஒரு இதே கிடையாது. யாரும் எதுவுமே கண்டுக்கல. நாங்க இது நாள் வரைக்கும் இங்க மீட்டிங் போட்டது கிடையாது. எங்களுக்கு அங்க எந்த இடத்துல குளியோ ராலியோ ஓடக்கூடாது. அதே டைமிங் கிறிஸ்டல எதுக்கு எந்த ராலி வந்தாலும் கிறிஸ்டன் ராலி வந்தாலும் நாங்க ஏதோ ஒன்று பண்ணுவோம். எங்களுக்கு கல்புரை அறிவு வேண்டாம். போய் அந்த போட்டாவோட மருந்து வாடையெல்லாம் மூச்சு திணறல் வருது, எல்லாத்துக்கும் நோய் எல்லாம் அதிகமா வருது, குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடம் போறதுக்கு சிரமமா இருக்குது. தண்ணி எல்லாம் ரொம்ப பாதுகாப்பா உள்ளதான் விடுறாங்க, ரோட்ல எடுத்து விட்டுறாங்க. அது கூட எத்தனை பேர் ஊர் மக்கள் வழி கூட்டு விழுந்து கை கால் ஒடிஞ்சிருக்குது. புளி முட்டுமா கிடக்கு ரோடெல்லாம். இதாங்க பண்ண முடியும். தண்ணிக்கு எங்க போறதுங்க? பச்சை பண்றதுக்கு என்ன பண்றது? 300 அடி தோண்டி 300 அடி கிணறு வெட்ட முடியுமா? நாங்க 300 அடி தோண்டி கல் எடுக்கிறாங்க. அதனால எங்களுக்கு கல்வி எங்க ஊருக்கு தினமும் ஸ்கூலுக்கு கொண்டு பாப்பாவை கொண்டு போகும்போது லாரியில குறுக்காலம் மறுக்காலம் வருது. நான் நிறைய நாள் உழுந்துலாம் வந்திருக்கிறேன். ஆனா செல் எடுத்துட்டு போய் எதுக்கு அப்படின்னு சொல்லி செல்ல கூடவே கொண்டு போகதான் இருக்குது. ஆபத்துன்றது 2-3 மாசம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒருத்தர் கீழே வந்து தலையெல்லாம் போயிடுச்சு. வழியில வரவே முடியல எங்கனால. அதனால கல்குவாரியில எங்களுக்கு வேண்டாம். தண்ணி எல்லாம் போய் இப்ப வேணா தண்ணி இருக்குங்க. இன்னும் 2 மாசம் போய் பாத்தீங்கன்னா தண்ணியில மாசடைச்சு போயிருது. எங்களால உயிரே வாழ முடியாது. இந்த ஊரே இருக்காது கல்குவாரி இருந்துச்சா. வேண்டாம்னு சொல்றேங்க என்னோட கருத்து. என் பேர் சுப்பிரமணியன், பச்சாவளையம். முன்னாடி பேசின எல்லாரும் பேசினாங்க கெசல் ராசி. அதனால எங்களுக்கு ஏகப்பட்ட குடும்பம் போச்சு, வாழ்வாதாரம் எங்களுக்கு நல்லா சொன்னாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கலாமுங்க. பத்தாயிரம் இருக்கிற குழந்தைங்க பெரியவி சின்னவியா ஸ்கூல் போகிற பொடியானுங்க தேர்வுக்கு போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் டஸ்ட் அடிச்சு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வருது. அதுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது நிவாரணம் பண்ணிக்குவாங்களா? அது சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, அனுபவிச்சா தான் தெரியும். நான் இப்போ டெய்லி கார் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிற வழி இல்லை. அப்புறம் ரெண்டாவது இன்னொரு காரணம்
நான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மிளகாய், தக்காளி இந்த மாதிரி விவசாயத்தை பண்ணிட்டு இருந்தேன். அதை ஒரு வழி காற்று வழிக்கும் நீர் வழிக்கும் இடைப்பட்ட தூரம் 1 கிலோமீட்டர் தான். அப்ப நீங்க கல்குவாரி சேஷம் பண்ற இடமே நீங்க அரசு அதிகாரிகள் நீங்க ஆய்வு பண்ணல. ஆனா நீங்க எங்களிடம் தான் கருத்து கேட்கறீங்க ஒழிய உங்ககிட்ட இருந்த கருத்து என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு பதிவு ஒண்ணு. இது என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஐயா, நீங்க இதுக்கு கல்குவாரி வேண்டாம் அப்படிங்கிறது தெளிவான எங்க மக்கள் கருத்து. நீங்க தொடர்ந்து அனுமதி வழங்கினா தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தொடர்ந்து நாங்க உண்ணாவிரதமே கொடுப்போம். நீங்க என்னாவது நீங்க அந்த படத்துக்கு வந்தாங்க ஒன்னே கூத்தான மனசுன்னு சொல்ற பச்சாவளையத்துக்கு வரணும், இல்லைன்னா ஏற்கனவே கொடுத்துட்டீங்கன்னா ரத்து பண்ணுங்க. ரத்து பண்ற வரைக்கும் நாங்க போராடுவோம். இதுதான் எங்களுடைய முடிவு, இறுதியான முடிவு அப்படிங்கிறத தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக, திருப்பூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக கோடைவெட்டு பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, நீங்க எனக்கு பதிலே சொல்லலாம். 10 கிலோமீட்டர் இல்ல அப்படின்னு உங்க அதிகாரி தான் சொன்னார். அவர் கூப்பிடுங்க. 10 கிலோமீட்டருக்குள்ள டேம் இல்லைன்னு சொன்னாரு. உங்க அதிகாரி தான் சொன்னார். அவரை கூப்பிடுங்க, எனக்கு பதில் வேணும். இல்ல அவர் எதை பார்த்து சொன்னாரு? ஐயா, மாதமில்ல விவாதம் சைசைகளுடைய வலி வேதனை. இத்தனை விவசாயிகள், ஒரு விவசாயி வந்தான்னா, ஒரு வேலைக்கு வெளியில் வந்துட்டானா 100 உயிரினங்களுக்கு கால்நடைகளுக்கு பசி இருக்கு. என்கிட்ட செப்டியாடு 50 உருப்படி இருக்குது, மாடு 10 உருப்படி இருக்குது, செப்டி குட்டி 25 குட்டி இருக்குது, 75 100 உயிருக்கு. இப்ப நான் தீனி ஓட்டாதான் கட்டி போட்டு வந்திருக்கிற, பட்டு தொட்டுப்பட்டியில ஓட்டிட்டு வந்திருக்கிற விவசாயி புறம். எதுக்கு எங்களுக்கு இந்த கல்குவாரி வேண்டாம் இதானுங்க. கல்குவாரி வேண்டாம் ஒரு கருத்தை சொல்றதுக்கு வேணுமா வேண்டாமான்னு கேட்கறதுக்கு நீங்க 5 பேர் அரசு அதிகாரிகள் வந்திருக்கிறீங்க. ஆனா எங்க விவசாயி எத்தனை பேர் வந்திருக்கா பாருங்க. ஒவ்வொரு தோட்டத்திலும் 100 உயிர் கஞ்சி இல்லாம கிடக்குது. நேரங்கள், விரயம் எல்லாமே செலவு. அதனால இந்த கல்குவாரி வேண்டாம் அப்படிங்கிற கருத்துக்கியா அப்படி மீறி நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா இருக்கிற குவாரி பூரா அங்க மூடுறீங்க. ஏன்னா 21 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சுற்றுலா பாதுகாப்பு துறைக்கு மனு போட்டேன். அப்பவே அந்த டைமண்ட் ஆகி போயிடுச்சு. என்னை 100 பேர் சேர்த்து என்னை மிரட்டிட்டான். இதே கல்குவாரிக்கு எதிராக அன்னைக்கு எனக்கு விவரம் 10ல செவ்வேடு வயசோட நின்றுட்டு இன்னைக்கு விவரம் அதிகமா இருக்குது. எங்கள் கூட தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சட்டம் போராட்டம் வழி கத்திருக்கிறோம். ஐயா, அதனால இந்த கல்குவாரியை ரத்து பண்ணுங்க. ஏற்கனவே நடத்துற குவாரியை கூட ரத்து பண்ணி கொடுங்க. இல்லைன்னா போராட்டம் தொடரும் தொடரும் தொடரும். இந்த பகுதியினுடைய முன்னணி தலைவராக பொறுப்பு வகித்து வருகிறேன். பொழுதுபணி பேரவையினுடைய 14வது வார்டு கவுன்சிலர். இந்த கருத்து கேட்பு கூட்டத்துக்கு சம்பந்தமா எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தகவல் சொல்லியிருந்தாங்க. இந்த பகுதியில் கருத்து கேட்பு கூட்டம் இன்னைக்கு நடக்குது. ஏன்னா இப்போ நம்ம டைம் எல்லாம் மாறி இருக்குது. எல்லாமே இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்று சொல்லி அனைத்து பேரும் கட்சி பேசும்போது கேட்டிருப்பா. அனைவருக்கும் ஏதாவது ஒரு மருத்துவ பிரச்சனை இருக்கிறது. சுவாச முடிந்த வரை பாத்தீங்கன்னா எல்லாருமே சுவாச பிரச்சனை இந்த மாதிரி அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க. இந்த கருத்தை நம்ம எல்லாமே கேட்டிருக்கிறோம். அதே மாதிரி இவர் பிபிடி சொன்னாரு. அத்தனை புள்ளி விவரங்கள் நிலை, இந்த வெடி வைக்கும் நேரம் அத்தனையும் சொல்லியிருக்காங்க. அந்த பகுதியில் எத்தனை வீடுகள் இருக்குன்னு ஏதாவது தகவல் சொன்னாங்களா? எதுவும் சொல்லல. யாரு எத்தனை விவசாய மக்கள் இருக்கிறாங்க, என்ன பயிர் செஞ்சுட்டு இருக்காங்க, விவசாய பகுதி எத்தனை இதனால விவசாயிகள் பாதிக்கிறாங்க, ஆடு மாடுகள் விலங்கினங்கள். அதே மாதிரி பக்கத்திலேயே பருத்தியூர் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தீங்களா அந்த 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 வனப்பகுதி அதுல சர்வே விடுபட்டு இருக்குது. அதையெல்லாம் எதுவுமே எடுக்கல. இதெல்லாம் எதனால விடுபட்டதா என்னன்னு தெரியல. முன்னாடி அண்ணன் சொன்ன மாதிரி கொஞ்சம் தெளிவா அந்த பகுதியை நீங்க பார்வையிட்டு இந்த மாதிரி அந்த பகுதியை விட்டு இவ்வளவு தூரம் தொலைவில் இந்த கருத்து கேட்பு கொடுத்து வைக்காம அந்த பகுதியை நீங்க பாத்தீங்கன்னாலே கல்குவாரி வேண்டாம் முடிவு பண்ணிடுவீங்க. அதை எல்லாருமே சொல்றாங்க. அதனால இதனால அத்தனை பொதுமக்கள் பாதிக்கிறாங்க. அந்த இடத்துல நீங்க 100-150 200 குடும்பம் வசிக்கிறாங்க. மொத்தம் மணக்கடவு, அம்மா வெட்டி, தேர்பட்டி அத்தனை குடும்பம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி. அதனால நீங்க முற்றிலுமா அந்த பகுதியை பார்வையிட்டு சொல்றாங்க. அதுக்கான நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொள்ளணும். நீங்க தாராபுரம் மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 ஆண்டுகளா மர்மமான பொருள் வெடிக்குது அப்படின்னு சொல்லி செய்தி பேப்பர்ல எல்லாம் பார்த்திருக்கோம். அந்த மர்மமான பொருள் ஒன்றும் வெடிக்கல. எல்லாமே அந்த கல்குவாரியில நம்ம வீட்டுக்கு தோட்டத்துக்கு தண்ணி தேவைக்காக 4.5 இன்ச்சு போர் 6 இன்ச்சு போர் போடுறோம் இல்லைங்களா? அந்த போற கல்குவாரியில ஓட்டி அதுக்குள்ள வெடிமருந்து போட்டு வெடி போடுறாங்க. பக்கத்தில் இருக்கிற நல்லதங்கால் அணை மட்டுமல்லங்க, எல்லா கட்டடங்களுமே வருங்காலத்துல விரிசுருட்டு போற அளவுக்கு
வெடிமருந்துகளை போட்டு வெடி வச்சு மர்மமான சத்தம் வர்றதுக்கு காரணமே இந்த கல் குவாரிகள் தான். 34 வருஷம் 365 நாளும் ஆயிரக்கணக்கான லாரிகள் ஓடுனா அந்த மணக்கடவு வருவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நிம்மதியாக வாழ முடியுமா? அங்க எல்லாம் சுற்றுச்சூழலை பத்தி அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் சுற்றுச்சூழல் எல்லாம் போதுமான அளவுக்கு அரசாங்கம் அதையெல்லாம் பாக்குறாங்களா? இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க, அங்க இருக்கிற 5000 மக்களும் நாங்க ரேஷன் கார்டை ஒப்படைச்சிட்டு நாங்க கலெக்டர் அலுவலகத்துல வந்துடுறோம், எங்களுக்கு வேற இடம் கொடுங்க. மனிதர்கள் வாழ சோதனை பண்ணுங்க. வெடி வைக்கிறப்ப சொல்றாங்க, வெடி வைக்கிறப்ப டைமண்ட் வச்சா வாசம் வருது அப்படின்னு. நீங்க வாங்க, அதிகாரி வாங்க, 6 மணிக்கு வாங்க, வேட்டு வைக்கிறத பாருங்க. எந்த நிறுவனம் வேட்டு வைக்குது, அதனால எந்த மாசம் அதிகமா வருது, எந்த நிறுவனத்துல வருதுன்னு பாருங்க. அதுல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க வேலை செய்யற டிரைவரு, ஊழியர்கள் அவங்களோட வீட்டுல கொடுத்து போட்டோ எடுத்திருப்பாங்க. இந்த போட்டோல காமிச்ச 6 பேர்த்த தவிர யாருக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த நோட்டீஸோட மாடல் எங்காவது வச்சிருக்கு சொல்லுங்க. ஒரு கிராம சபையில 100 பேர் மினிமம் இருந்தா தான் அந்த கூட்டமே செல்லுங்கிறீங்க. இது அந்த பகுதியில எத்தனை மக்கள் வந்திருப்பாங்க, யாருக்கு தெரிஞ்சிருக்குன்னு ஏதாவது இருக்கா? அப்படி எந்த அரசு அலுவலராக கேக்குறீங்களா? பேருக்கு நீங்க நடத்திட்டு நாங்க இதை எடுத்து அனுப்புறீங்க. இந்த வீடியோ எடுக்கிறவங்க இதை கட் பண்ணி இந்த இடத்துக்கு அந்த கிரசர் வேண்டாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய கிரசரே இவங்களால அந்த பகுதி மக்கள் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. மீண்டும் ஒரு புதிய கிரசருக்கு அனுமதி கொடுத்தா இன்னும் மிகுந்த பாதிப்புக்குள்ளாக இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.